அப்ப அதை 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 சேர்த்து கொள்ளலாம், மற்றதை தவிர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம். காலமையில மட்டும்தான் அது பழகிட்டோம். இப்போ 1.5 வேண்டும் பிடிக்க வேண்டுறது என்னத்தை குடிச்சாலும் இதெல்லாம் ஊர்ல ஒன்றையுமே பார்த்து சாப்பிட்டதும் இல்லை. ஒன்றையுமே பார்த்து இறைச்சி நான் கூடுதலா இங்க வந்து இறைச்சி பாவிச்சா சரியான குறைவு. ஆனா கொலஸ்ட்ரால் தான் என்ன கொழுப்பு எங்களுக்கு அப்படித்தான். சரி, ஆரம்பிப்போம். அன்பினே உறவுகள் அனைவருக்கும் மீதான புதன் வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு வருவதனை பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 மற்றும் ஒரு வியாழங்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். மழமையை போலவே மும்மத சிந்தனை நேரம் என்று தாமல் இருக்கா எங்கள் நேரம் 7 மணியிலிருந்து அவரது ஜூம் சுற்றி கொண்டே இருக்கான். மீண்டும் வந்து சேரவில்லை. ஆகவே அதுக்கு ஒரு ஜூமை இட்டபடி வரும்படியாக 7 மணிலேருந்து 2 நேரம் சுத்தம். இப்போ நேரம் 1 மணி அளவாக சுற்றுது. சரி, சுத்தட்டும். ஆகவே சிந்தனை நேரம் தொடர்ந்து யோகாசன பயிற்சி பொருட்சொல் மற்றும் நாங்கள் கவிதை நேரத்தோடு இணைந்து மன்னிக்க வேண்டும். ஆங்கிலம் கற்போம் இருக்கின்றதென்று நினைக்கின்றேன். சரி, பார்ப்போம். அப்படியாக இருந்தால் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 ராவஜகரியர்கள் தொடர்ந்து நகுலா சிவநாயன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கணில் இன்று இடம்பெறுகின்றது. ஆகவே எல்லோரும் கேள்விக்கணில் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள், டேவிட் அண்ணா ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். டேவிட் அண்ணாவை காணோம். டேவிட் அண்ணா ஒரு முறை. நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீங்கள், அதுல என்னுடைய சிந்தனை போய்விட்டது. ஓகே, சரி, நன்றி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாக விளங்குகின்றது என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்பநல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் 2058 கிறிஸ்து உயிர்ப்பு காலம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித வால்ட்ரூட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பு உறவுகளே, எமக்கு வாழ்வு தரும் இறைவனை நாம் மகிழ்ந்து பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்ததோ என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்ததோ என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நம்மில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு அம்மை ரட்சித்தார், முற்றும் அம்மை மாற்றினார். சந்தோஷம் நம்மில் பொங்குதே. வாழ்த்துளியாக அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றியின் நாளிதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 38 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் திடுக்கிட்டு அச்சம் கொண்டு ஏதோ ஆவியை காண்பதாக எண்ணினர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஏன் இந்த கலக்கம்? உங்கள் உள்ளத்தில் இத்தகைய எண்ணங்கள் எழுவானே? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான். தொட்டு பாருங்கள், நீங்கள் என்னிடம் காணும் எலும்பும் தசையும் ஆவிக்கு கிடையாது என்றார். இப்படி சொன்ன பின்பு தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களோ மகிழ்ச்சி மிதியால்
இன்னும் நம்பாமல் வியந்து கொண்டிருக்கும் பொழுது, உண்பதற்கு இங்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்றார். பொரித்த மீன் தொண்டு ஒன்று அவருக்கு கொடுத்தனர். அதை எடுத்து அவர்கள் முன் சாப்பிட்டார். அவர் அவர்களை பார்த்து, மோயிசனின் சட்டத்திலும் இறை வாக்குகளிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி உள்ளதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே சொன்னேன். இப்போது நடப்பது அதுதான் என்றார். மறைநூல் அவர்களுக்கு விளங்கும்படி அவர்களுடைய மனக்கண்ணை திறந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக மறைநூலில் எழுதியுள்ளது இதுதான். மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்ற அந்த வார்த்தையை கேட்டார். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே உயிர்த்த இயேசுவின் நிறைய அனுபவம் நம்மை சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட அழைக்கின்றது. தாயாம் திரு அவை சாட்சிய வாழ்வை 3 விதமாக வகைப்படுத்துகின்றது. ஒன்று, சிவப்பு நிற சாட்சிய வாழ்வு என்பது இயேசுவின் திருநாமத்திற்காய் தங்களின் இரத்தத்தை சிந்தி சாட்சியம் பகிர்ந்தவர்கள். 2வது, பச்சை நிற சாட்சிய வாழ்வு என்பது துறவற வாழ்வு என்று அழைக்கலாம். இவ்வுலக வாழ்வை துறந்து காட்டுப்பகுதியிலும் வனாந்திரத்திலும் தியான நிலையில் வாழ்கின்ற சாட்சிய வாழ்வுதான் இந்த பச்சை நிற சாட்சி வாழ்வு ஆகும். 3வது, வெள்ள நிற சாட்சி வாழ்வு என்பது இவ்வுலகத்தில் சிறப்பான குடும்ப வாழ்வு வாழ்ந்து தீமைகள் அதிகம் நிறைந்த கிடக்கின்ற இவ்வுலகத்தில் சரியான மற்றும் நிறைவான கிறிஸ்தவ சாட்சி வாழ்வினை வாழ்கின்றவர்கள். இன்றைய நற்செய்தியில் வரும் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் சிறப்பான சாட்சிய வாழ்வினை வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம். திருவண்ணாமலையில் ரமணா மகரிஷி என்றொரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது தன்னை சுற்றி நின்று அழுது கொண்டிருந்தவர்களை நோக்கி, ஏன் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் எங்கு போகப் போகிறேன்? இங்குதானே இருக்கப் போகின்றேன் என்றாராம். ஒரு சாதாரண மனிதரால் இப்படி சொல்ல முடிந்ததென்றால் கடவுளின் மகனான இயேசுவை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இதற்கு பின்பும் இயேசு பிரசன்னம் தம்மோடு தொடர்ந்து இருக்கிறது என்பதை இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இத்தகைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கும் போது நம் வாழ்வு செழிப்பிலும் மேன்மையிலும் திளைக்க ஆரம்பிக்கின்றது. ஆகவே இயேசு நமக்கு கற்பித்து தந்த அந்த நற்செய்தி ஊழியத்தை நாம் எடுத்துச் செல்வோம், எடுத்துச் சொல்லுவோம், எடுத்து எம்புவோம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்து மீதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி. நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ரஜினி அக்கா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒளியாமிறையேவாராய் களியா நெஞ்சம் தனிலே ஒளியாமிறையேவாராய். நாம் தவக்காலத்தில் நோன்பு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாவற்றையும் முடித்து ஆண்டவரின் உயிர்த்தெழுதலில் கண்டிருக்கின்றோம். நோன்பு என்றது நம்ம பசியை விரும்பி ஏற்பது அல்ல. இனி நாம் பசியை ஏற்க தேவையில்லை என்றும் நாம் இருக்கவில்லை. இயேசு கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசு இறந்து போயிருந்தாலும் சீடர்களின் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் உண்ணுதல் உறங்குதல் சரியாக இருக்கிறார்கள். வாழ்வில் நமக்கு என்ன இழப்பு பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்தும் வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் பசித்து கிடப்பதால் பிரச்சனை தீர்ந்து விடாது. இவற்றுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லும் இயேசு தம் சீடர்களை புதிய பணிக்கு அனுப்புகிறார். பூட்டிய அறையில் இருந்து வெளியேறுகின்ற சீடர்கள் இனி இயேசுவின் உயிர்ப்பை அறிவிக்க வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பு நம் வாழ்க்கையில் சாட்சி பகர வேண்டுமெனில் நம் வாழ்வு மகிழ்ச்சியாக வாழ்வாக அமைய வேண்டும். நாளில் உலக சமாதானத்துக்காக வேண்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலண்ணா, வணக்கம். இனிமையான மாலை வணக்கம் சகோதரி. அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்கள் மதிய உற்சாகத்தில் இருக்கோம் சகோதரி. மிக நன்றி சகோதரி. அப்படி அனைத்து இது நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் திருமதி
கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்துக்களை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுக நலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவலருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசப்பா நாமத்தில் ஜெயகொண்டா எடுத்துக்கொண்டு கண்டலிருந்து நம்முடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ சகோதரி 776 சொல்லிக்கொண்டு இவ்வளவு தகப்பனையில் எடுக்கப்படும் ஒரு இறை வார்த்தைகளையும் ஜெபங்களையும் சத்துருவானவன் சாத்தான் பறித்துக் கொள்ளாத வண்ணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரன் தகப்பனை கேட்கிற இதங்களோடு நீங்க பேசுங்க ராஜா, பேசுங்க சோத்திரன் தகப்பன். அப்படியே சகோதரி வேதாகம் பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 26 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் மன்னிக்க வேண்டும். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாத படிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். நாளைக்கு சோதரி இன்னும் அதிகாரம் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வேர்க்கவில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வேர்க்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அல்வா இயேசுராஜனுக்கு கொஞ்சம் நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா
எந்தெந்த வாகனங்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேராக பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக அவனை எடுத்துக் கொண்டிருப்பதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. ஆசீர்வாதம் இங்கே இடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க கண் சொந்தாப்பனே. மற்றும் தகப்பனே உலக ரீதியில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் ஓர்மம் இல்லாத தேசங்களை ஆசீர்வதிங்க அமைதிப்படுத்துங்க ராஜா. பொறுப்பான அதிபர்களோடும் ராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. இதுவரை மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழப்பாளர் கொடுக்க வேண்டிய ஜெபிக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களை ஆட்சி தேடி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். நன்றி ராஜா, நன்றி. அப்படியே தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அன்மூத்தினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பா எழுதவன் சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எழுதி கொண்டு விடவரன் சகோதரி. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக்க நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிபவன் அவர்களே. வணக்கம். ஆளை காணோம். வணக்கம். உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் உற்சாகம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1872 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசுவின் உடனிருப்பு உயிர்ப்பு பலருக்கும் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பலவித உணர்வுகளுக்கு மத்தியில் அத்தனை திருத்தூதர்களும் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைய நற்செய்தி பகுதியில் பார்க்கின்றோம். அவர்களின் பல்வேறு உணர்வுகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன. திகில், அச்சம், கலக்கம், ஐயம், அமைதி, மகிழ்ச்சி ஆகிய உணர்வை வெளிப்படுத்தும் சொற்றொடர்களும், பாருங்கள், உண்ணுங்கள், தொடுங்கள் என்னும் சொற்றொடர்களும் வெளிப்படுத்தப்படும் உணர்வு செயல்களும் இயேசுவின் உயிர்ப்புக்கு வழங்கும் உண்மை வடிவின் உணர்வு பூர்வமான சான்றுகள். இயேசுவின் உயிர்ப்பு அவரது உயிர்ப்பு பற்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. அவரது உயிர்ப்பு என்பது ஆவியுலக வாழ்வு அல்ல, இவ்வுலகில் வாழும் முழு மனித வாழ்வு, உடலும் ஆவியும் உள்ள வாழ்வு. ஆகவேதான் தொட்டு பாருங்கள் என்றார். அவர்களோடு உண்டார். மனிதனின் எல்லா உணர்வு பூர்வ சந்தேகங்களுக்கும் தீர்வை வழங்குகின்றார் இயேசு. தங்களின் உயிரை பெரிதாக மதித்து கொண்டிருந்த சீடர்களுக்கு மற்றவர்களின் ஆன்மாவை மீட்கும் பொறுப்பின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகின்றது. இயேசுவுக்காக எதையும் இழக்கக்கூடிய மாற்றத்தை இந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு கொடுத்தது. இயேசுவின் உயிர்ப்பு அனுபவங்களை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தேவை ஆழமான விசுவாசம். இன்று உலகெங்கும் இந்த விசுவாசம் தழைத்தோங்கியதற்கு இந்த ஆழமான விசுவாசமே காரணம். ஆழமான விசுவாசம் எம்மிலும் தழைத்தோங்க நாங்களும் இறையருளை வேண்டுவோம். இயேசுவை எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரின் மதிப்பீடுகளுக்கேற்ப நாங்களும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு இங்கு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலகிலே அமைதி, சாந்தம், சமாதானம் நிறைந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்வாக வாழ வேண்டும், யுத்தங்கள் நீங்கி அமைதியான உலகம் படைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்கள் வணக்கம். அல்சன் அண்ணா நிற்கிறார். அல்சன் அண்ணா அப்படின்னா பரவாயில்ல, அவசரம் உங்களுக்கு அவசரம் இல்லைன்னா எடுத்துக்கணும். அல்சன் அண்ணா பாருங்கள். ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் வணக்கம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற நெவிஸ் பீரிஸ், அண்ணா அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அனைவருக்கும் வாழ்த்து கூறுகின்றேன். வாழ்த்து கூறி இன்றைய நாளை வரவேற்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நாளிலே நான் காணுகின்ற சிந்தனை இறையியல். வேதம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவம் சரியானதா, சைவம் என்று சொல்லப்படுகின்ற மறை சரியானதா, இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற மறை சரியானதா? உண்மை என்னவென்றால்
மறைகளெல்லாம் சரியானது. ஆனால் அதையிலே மதம் கொள்ளும் போது, இறைவனை மனிதரிலே காண முடியாத போது அது மதமாகி சிதைந்து போகிறது. இதிலும் எந்த குறைவும் இல்லை. ஒரு சொற்பதத்தை எடுத்துக்கொள்வோம். ஓம் நம சிவாய. சிவா. இது கிறிஸ்தவத்திலே இருக்கிறதா? இருக்கிறது. ஆ, இறைவனுடைய பெயர் என்னவென்று கேட்கிறார்கள். பாலன் வேலுப்பிள்ளை ஐயா அவர்கள் யாத்திரை ஆகமத்தை வாசித்தார். இதில் இன்னொரு விடயம் வரும் என்னென்னால், அவர் அந்த 10 கட்டளைகளை எடுக்க போகிறார் ஆண்டவரிடம். ஆண்டவரிடம் போகும்போது அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் மக்களுக்கு என்னென்று சொல்றது? உம்முடைய பெயர் என்ன? இருக்கிறவர் நானே, நிறைவாக இருக்கிறேன். நான் கேட்கிறேன், காலமா சாப்பிட்டியா? ஓம் சாப்பிட்டேன். ஓம், இந்த ஓம் என்ற சொல் எங்களுடைய தமிழிலே மட்டும்தான் இருக்கிறது. ஆ. மற்ற மொழிகளிலே அழிக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே இங்கேயும் கொடுக்கப்படுகிற சொல் ஓம். ஓம், நான் நிறைவாக இருக்கிறேன். இந்த செய்தி என்னுடைய கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது, இந்து முறையிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகையினாலே இல்லாமல் என்று ஒன்றில்லை. கிறிஸ்துவுக்கு முதல் 750 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த எசாயா எழுதுகிறார், வானத்தில் இருந்து வருகின்ற நீர் நிலத்தை நனைத்து பலன் அளிக்காமல் திரும்பிச் செல்வதில்லை. தமிழிலே இருக்கிறதா? இருக்கிறது. எங்களுடைய நிலை வளம், இறை வளம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து நின்று வாழ்ந்தவை. ஒன்று இந்தியாவிலிருந்து, அதாவது தமிழகத்திலிருந்து குடிபெயர்ந்து இஸ்ரேல் பக்கம் மனிதர்கள் வாழச் சென்றிருக்க வேண்டும், அல்லாட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இறையியல் ஒன்றானது. எனவே இன்று நான் குறிப்பிட வருகின்ற விடயம் அதாவது இறையியலை மறையினூடாக பார்க்க வேண்டும், மதத்தினூடாக அல்ல. ஒவ்வொரு மனிதரிலும் நாம் இறைவனை காண வேண்டும், அங்கே மதத்தை அல்ல. ஒவ்வொரு மனிதனிலும் காணுகின்ற இறைவன் அன்பு. அந்த அன்புதான் அங்கே நிறைந்திருக்கின்றது. அந்த அன்பை நிறைந்ததாக நாம் காணும் போது நிச்சயமாக நாம் இறை அருள் நிறைந்தவர்களாக வாழ முடியும். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இவ்வளவுதான் இறைவன், இறையாட்சி. இவ்வளவுதான் நாம் ஒரு மறை இன்னொரு மறைக்கு கொடுக்கின்றது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கின்றது. இதை விடுத்து நாம் மதத்தினூடாக இறைவனை தேடினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு தோல்வி அடைந்த வாழ்வாக இருக்கும். இன்றைய நாள் இறைவன் தந்த இந்த புனித நாளிலே, இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தை இன்னொருவர் யாராவது கொண்டாடுவார்களா என ஏக்க நிலையிலே இருக்கின்றவர்கள், இன்றைய தினத்திலே இறந்த அவர்களுக்காக கரம் குவித்து நிற்பவர்கள், இறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இறைவனை இந்த உலகிலே தாங்கி வாழ்ந்து சென்றவர்கள். ஆகையினாலே தான் மூத்தோர் போற்றும் மாண்பின் மாதம் என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்கள் இறைவனை வாழ்ந்து காட்டி சென்றவர்கள். அவர்களுக்காக, இந்த வயோதிப சாலையிலே இருந்து இயங்குகின்ற வயோதிபர்களுக்காக, என்னுடைய பிள்ளை என்று தொலைபேசி எடுக்கும் என்ற நம்பிக்கையிலிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு கிடைக்காமலே போனவர்கள், வாசலிலே வந்து நின்று தன்னுடைய பிள்ளை வரும் என்று காத்திருந்து ஏங்கி நின்று அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போனவர்கள், இவர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே நினைத்திருக்கின்றோம். பணி வாழ்விலே இணைந்திருக்கின்றவர்கள். இன்று நான் செய்கிற ஒரு கடமை இறைவனுக்கானது. இந்த தளத்திலும் கூட இது இறைவனுடைய கடமையை நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு பணிபுரிபவர்கள் ஒவ்வொருவரையும் இறை அரசில் இணைத்து நின்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்தோள்வோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் அண்ணா அவர்களே, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும்
அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பலதரப்பட்ட சுமைகளுடனும் வேதனையுடனும் நாங்கள் அமைதியற்றவர்களாக வாழ்கின்றோம். நாம் இவ்வுலக வாழ்க்கையில் பலதரப்பட்ட கவலைகளை எங்கள் மனதில் வைத்திருக்கின்றோம். அவர்கள் அப்படி வாழ்கின்றார்கள், அவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள், அவர்கள் ஒரு காரை வாங்கிவிட்டார்கள், அவர்களுடைய பிள்ளை படித்து விட்டது, அவர்களுடைய பிள்ளை டாக்டருக்கு படித்து விட்டது, என் பிள்ளை படிக்கவில்லை. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கவலைகளுடன் நாங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய மனதில் மற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் சில நேரங்களில் உறுதியாக வச்சிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் உலகம் சார்ந்த வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக வாழ்கின்றோம், ஆனால் நிச்சயமாக இல்லை. நாம் மற்றவர்களுக்காக வாழ பழகிவிட்டோம். அதனால் தானே என்னவோ எங்கள் வாழ்க்கையின் எப்பவுமே எங்களுக்கு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், எங்களை அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய கவலைகளை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர், நாங்கள் ஏன் ஆண்டவருடைய போக்கில் வாழக்கூடாது? இயேசுவின் போக்கில், இயேசு கூறிய வார்த்தைகளில் வாழக்கூடாது? எங்களை பற்றி அக்கறை கொண்டு வாழவும் எங்களை பற்றி கவலைப்படவுமாக எங்களுக்காக இருப்பவர் தான் இயேசு. நாம் நினைக்கின்றோம் நாம் மற்றவர்களுக்காக கவலைப்பட்டால் இயேசு எங்களுக்காக கவலை, அது பிழையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்காக நாம வாழ வேண்டும், நமக்காக வாழ வேண்டும். அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி செய்கிறான், எப்படி வாழுகின்றான், அவன் எப்படி பிள்ளை வளர்க்கின்றான், அவன் எப்படி வீடு கட்டுகின்றான் என்று வாழக்கூடாது. ஆகவே இந்த நாளில் நாங்கள் நமக்காக கவலைப்படுவோம், நமக்காக கவலைப்பட இறைவன் இருக்கின்றார் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்த ஜெயமலர் பக்கமாக பொதுச்சந்தனை இருப்பின் தரலாம், இல்லாவிட்டால் நாங்கள் சிந்தனை நிறுத்தி நிறைவு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம். வாருங்கள். முகம் மட்டும்தான் வருது. சரி, இன்னும் கொஞ்சம் மேல பின்னாடி போனீங்க. ஓகே. வணக்கம் மாணி. சரி, வணக்கம். பாருங்கள். வணக்கம். நானும் காலையிலிருந்து இவர்களுடைய சிந்தனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒரு சிந்தனை என்று சொல்ல பொது திடீரென வாணி நேற்று இரவு மீண்டும் சத்தி, ஆனா டேப்லெட் மாத்தி நேற்று டாக்டரோட கதைக்கும் பொழுது என்ன மருந்து காட்டி நான் அடிச்சு 2 காட்டினேன், அது பிளாக் பண்ணப்பட்டு போய்விட்டது. பிறகு திரும்பி சும்மா கிளிக் சத்தம் கேட்ட உடனே நோமலா சிவப்பு வரும், அப்படியே பிளாக் பண்ணப்பட்டு. என்னடா பிளாக் பண்ணப்பட்டு. பிறகு நான் பார்மசிக்கு போய் பார்மசியில காட்டி கேட்டேன். ஏன்னா 180 மில்லி அடித்தபடி 2800 மில்லிக்கு இருக்குது எனக்கு அந்த பவுடர். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார், கடை பெயர் இப்ப கலெக்டர் இந்த வேலை செய்ய இல்லையண்டு புது மருந்துன்ற அந்த அப்பராத்தன்னு சொல்லி என்னன்னு சொல்றோம், நாங்கள் மருந்தடிக்கிற அந்த பிளாஸ்டிக் இருக்குதானே, அது இப்ப புது மாடல். முந்தி வட்டம், இப்ப அது சதுரங்கமா அந்த புது மாடல் என்றபடியா அதுல கடை பெயர் சொல்லி இருக்கிறார்கள் வேலை செய்ய இல்லையண்டு. அரைவாசி இது இருக்கத்தக்கனவா, பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. திரும்பி என்ன நிக்க சொல்லி போட்டு அவர்கள் பக்கத்துல டாக்டர் என்று அங்க போயிட்டு அவர்கள் கதைச்சிட்டு வந்துட்டு பிறகு அதை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு பிறகு புதுசு வந்தார்கள். வேற விதமானது உண்டு, அது சுகமா அடிக்கிற மாதிரி ஒன்று தந்திருந்தார்கள். அப்ப நான் கேட்டேன்,
இதுக்கு வந்து இப்ப சரி ஏற்கனவே குயிக்கா முடிங்கோ. நாங்களும் யோகா மற்றது 9 மணிக்கு டைம் கொடுக்கணுமല്ലോ. 37 அன்றைக்கு வாணி நான் மருந்து காட்டினது. 10 நாள் கூட ஆயில, நாளைக்கு தான் எனக்கு அது இந்த செக்கிங் இருக்கு. அப்ப திரும்பி தந்ததுக்கு நான் காசு கட்ட வேணும். அதத்தான் நான் கேட்டேன். எங்கட பிள்ளை இல்ல தானே பிளாக் பண்ணப்பட்டதுக்கு நான் அவர்களும் எல்லாம் செய்து பார்த்தாரோ ஒன்னும் செய்யல. அவர்கள் அங்க பார்மசிக்கு அடிச்சு மெயினுக்கு கேட்டுட்டு வேற மருந்து அந்த இதோட மருந்தையும் மாத்தி அந்த மருந்து ஒன்றும் செய்யலாதான பிறகு புதுசு கொண்டு தந்தார்கள். திருப்பி காசு கட்டணும். எப்படி பிழைக்கிறார்கள் என்று யோசிச்சேன். தங்கள பக்கம் பிரச்சனை, தங்கள பக்கம் பண்ணணும். 37 யூரோவுக்கு 10 நாள் கூட ஆயில எனக்கு தந்த மருந்து. இப்ப திரும்பி பாரகிழமை நீ அடுத்த துண்டு வரும் காசு கேட்டு. இல்ல அது பல பக்கமா தான். இப்ப இங்கேயும் வேலை, இப்ப கிளினிக் வேலை அப்படி இப்படி வேலைகள் இருக்குதானே. அப்ப அது ஒவ்வொரு கம்பெனிகள் தானே படுத்திருக்கு. அப்ப போனால் இப்ப ஒருத்தர்கிட்ட போனால் 65-70 பவுண்ட்ஸ் கொடுக்கணும். நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் சேர்ந்துட்டு அவர் என்ன செய்வாராமன்னால், சரி அந்த ஸ்கூலுக்கு போங்க, இந்த ஆஃபீஸுக்கு போங்க வந்துட்டு அந்த கிழமையில் 1 நாள் 2 நாள் தான் வேலை வரும். சரியா? அப்போ இவர் சொல்கிறது ஒரு கிழமை ஃபுல்லாக நீங்கள் செய்யலாம்ன்ட்டு சொல்லி தான் அதை அவங்கள அனுப்புறது. அப்புறம் அங்கே போனால் இல்லை இங்கே ஆக்கள் இருக்குது, நீங்கள் 1 நாளைக்கு வாங்க 2 நாளைக்கு வாங்கன்னு. இப்போ அவரை பாருங்க. திரும்ப இன்னொரு பிள்ளையும் சொல்லிருக்கு, எனக்கிட்ட இப்படி தானக்கான்னு சொன்னால் அப்படி பல பேர் இப்படி அவருக்கு 70 பவுண்ட்ஸ் போகுது. ஆனால் அவருக்கு தெரியும் வேலைகள் குறையத்தான் இருக்குது, வேலைகள் குறையத்தான் இருக்கும் இந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த இதுகள்லன்ட்டு. ஆனால் அதை சொல்லிக்கொள்ளாமல் தனக்கு காசு நீ அவருக்கு பிறகு எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை தானே. அப்போ இனி வந்து இங்கே ஏஜென்சி இப்போ ஸ்கூலில் இருக்கிற அவர்கள் சொல்வாரா இல்லை இங்கே வேலை குறைவா அப்படி ஒன்று அப்போ பாருங்க இப்படியெல்லாம் உழைக்கிறார்கள்னு சொல்லி அவர்கள் எனக்கு திடீரென பிறகு இரவு பின்னேரம் மணி ஒரு 5:30-6 மணி இருக்கும் 2-3 தரமா சத்தி எடுத்து களைச்சி போய் அப்படியே 7:30 இருக்கும் போய் படுத்ததுதான். சாப்பாடும் இல்லை, இரவு டேப்லெட்டும் போடையில அப்படியே போய் படுத்துட்டு பிறகு 2 தரம் ஏனாம ஸ்ப்ரைட் தம்பிகிட்ட 2 எடுத்து தர சொல்லி பிறகு ஸ்ப்ரைட் ஊத்தி தந்து அதை மட்டும்தான் குடிச்சு கொஞ்சம் செமிக்காம, அதுவும் மத்தியானம் சாப்பிட்டது கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு அவ்வளவும் போட்டு பிறகு படுத்தது சத்தி எடுத்தாலும் சரிதானே ஓடிடும். ஒன்னும் செய்ய முடியாம கிடக்குது. நீ அது வந்து நரோஷன்கிட்ட போய் கதைக்க சொல்லுங்க, இது உங்களோட ஃபால்ட் தானே, எங்களோட பிரச்சனை இல்லை, நாங்கள் காசர மாட்டோம், நீங்க புதுசாக தாங்கன்னு சொல்லி பாப்பேன். நான் இன்னைக்கு வாரக்கிழமை என்ன இதுன்றான்னு தெரியல, பாப்போம். வந்த பிறகு நாளைக்கு வருவார் தானே என்னோட. அந்த நேரம் கேட்டு பாருங்க. மற்ற டாக்டர்கிட்ட வரையில விடிய நான் தனியா போவேன் செக்கிங்குக்கு, அந்த டாக்டர்கிட்ட செக்கிங்குக்கு தம்பி வரும். கொஞ்சம் வேணுமா? சரி நன்றி. இந்த இதால விடிய சாப்பாடும் இல்லபடி எனக்கு சாப்பாடும் கொடுத்து விடையில ஒரே படுத்துட்டு அவன் சொன்ன பிரச்சனை இல்லையம்மா நான் அங்க வாங்கி சாப்பிடுறேன், நீங்கள் எழும்ப வேண்டாம் படுத்திருங்கோடு. பிறகு 7 மணிக்கு தான் முழிச்சு எழும்பி பிறகு குளிச்சுட்டு எல்லாம் செய்து கொண்டு வரேன். நன்றி. ஜெயமலர் அவர்கள் வணக்கம். எனக்கு ஜெயமலர் அவர்களது பின் வீட்டை என்ன பின் பூக்கண்ட பார்த்ததும் பேரப்பிள்ளைகள் விட்டு வைத்தார்களான்றதுதான் கேள்வி வந்தது காலை நேரத்தில். வேற பிள்ளைகள் கிட்ட போக மாட்டோம், அந்த வார குறைவு தானே வந்தாலும் அது அப்ப சின்ன நேரத்துக்கு வந்து பிடுங்கி எடுத்தவெல்லாம் இப்ப இல்ல. அவ வளர்ந்துட்டா தானே இப்ப லேடி, அவ வளர்ந்துட்டா மற்றவர் தொடக்கத்தான் இருக்கு. அவர் தான் இப்ப இனி வந்து அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் ஆண்கள், அவர்களுக்கு எல்லாத்திலையும் கை வைப்பார்கள். இருக்குமா எனக்கு தெரியல, ஒன்னும் போட எனக்கு அவர்கள் போடுற போடாட்டி அந்த நேரத்துக்கு நீங்க செய்து கொள்ளலாமோ? நன்றி நன்றி வணக்கம். 9-10 வரைக்கும் பாப்பமே. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி இணைந்த எல்லோருக்குமே நன்றி.